ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் சாதம் சேர்த்துடலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், இதில் சேர்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், இதில் சேர்த்துடலாம். 2 பூண்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன், இதில் சேர்த்துடலாம். கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தை நல்லா தட்டி எடுத்திருக்கேன், இதில் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போது இதில் கொஞ்சமாக புதினா சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் ஒரு 1/4 கப் கடலை மாவு சேர்த்துடலாம். கடலை மாவு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இதை உருண்டை பிடிக்க வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லாவே பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாக விட்டுறலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருந்ததை தனித்தனியாக இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். இதை இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்த உடனே கரண்டியால் திருப்பி விடக்கூடாது. அப்படி திருப்பி விட்டோம் அப்படின்னா இது அப்படியே பிரிஞ்சு போயிடும். அதனால் ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமாவே இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஒரு பக்கம் நல்லாவே ஃப்ரை ஆகியாச்சு. இப்போ இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமாவே திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போது தான் இது உடையாமல் வரும். இதை மிதமான தீயில வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அப்போது தான் உள்ளே எல்லாம் நல்லாவே குக் ஆகும். பாருங்கள், இது நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்தாச்சு. இது நல்லாவே ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு மிதமான தீயில வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். பழைய சாதத்தை தண்ணியில் 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் இதில் 1 கப் பழைய சாதம் எடுத்திருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை நல்லாவே நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போது அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற சாதத்தோட 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10 மிளகு
லைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி இது உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரணும். இந்த மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும். இது லூஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லாவே சூடாகியாச்சு. இப்போ கையை தண்ணியில் நல்லா நனைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா பெருவிரலில் தண்ணியில் நனைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டதுக்கப்புறமா நம்ம இதை எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெயில் சேர்க்கும்போது கையில் எண்ணெய் தெறிக்காமல் கொஞ்சம் கவனமாகவே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் திருப்பி போட்டிங்க அப்படின்னா இது பிரிஞ்சு போயிடும். அதனால் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். இது நல்லாவே ஃப்ரை ஆகியாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட வடை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது ரொம்பவே மொறுமொறுப்பாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வடாகம் செய்கிறதுக்காக 1 கப் பழைய சாதம் எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் பழைய சாதத்தை தண்ணி இல்லாமல் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூனால் கூழ் எடுத்து இந்த மாதிரி தட்டையாக பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டையாக செய்யும்போது வெயிலில் நமக்கு சீக்கிரமாகவே காஞ்சி கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வெயிலில் ஒரு 3 நாள் நல்லா காய விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், வெயிலில் நல்லாவே காய விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லாவே மொறுமொறுப்பாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது எடுத்து வறுத்து சாப்பிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் இந்த வடாகத்தை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் சூடாகியாச்சு. இதில் இந்த வடாகத்தை சேர்த்துடலாம். இந்த வடாகம் எண்ணெயில் நல்லாவே பொரிஞ்சு வருது. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட வடாகம் சுலபமாக ரெடி ஆயாச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்களும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.